பெசாத்து கட்சி இடங்கள் மற்றும் அதிகாரத்தின் மீது பேராசை கொண்டதால் தனது கட்சி அதன் உடனான உறவை துண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது என்று பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். பெசாத்து கட்சியானது இஸ்லாத்தின் அல்லது மலாய்க்காரர்களின் நிலைப்பாட்டை கருத்தில் கொள்ளாமல் முஸ்லிம்கள் மீது அரசியல் அதிகாரத்தை கோரி அதை முஸ்லிம் அல்லாத கட்சிகளுடன் பகிர்ந்து கொள்வதாக அவர் குற்றம் சாட்டினார். அதன் தலைவர்களின் சந்தர்ப்பவாத நடத்தை அம்னோவை ஒன்றிணைப்பதற்கான உண்மையான போராட்டத்தை தடுத்துள்ளது. எனவே பாஸ் கட்சி தனது கொள்கை ரீதியிலான போராட்டத்தை நிலைநிறுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியமாக இருந்தது என்று ஹடி அவான் கூறினார். அரசியல் மாற்றத்தை ஆராய்வதில் பாஸ் கட்சியின் பங்கை பெர்சாத்து கட்சி குறைத்து மதிப்பிடுவதாகவும் பரிகாத்தான் நேஷனலில் புதிய மலாய் முஸ்லிம் கட்சிகளின் சேர்க்கையை எதிர்ப்பதன் மூலம் கட்சியை முட்டாளாக்குவதாகவும் ஹடி குற்றம் சாட்டினார். கடந்த பொதுத் தேர்தலின் போதும் வேட்பாளர்களின் தகுதிகள், தேர்தல் அமைப்பு திறன்கள் அல்லது அந்தந்த தொகுதிகளில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் பெர்சாத்து கட்சி இடங்களை கோரியது என்றும் ஹடி சுட்டிக்காட்டினார். பெசாத்துவின் தலைவர்கள் களத்தில் எங்கும் காணப்படவில்லை. இதனால் தகுதியற்ற மற்றும் தங்களுக்கென சொந்த தேர்தல் அமைப்பு இல்லாத வேட்பாளர்களுக்காக பாஸ் கட்சியின் உறுப்பினர்கள் கட்டாய தொழிலாளர்களைப் போல வேலை செய்ய வேண்டி இருந்தது என்றும் அவர் கூறினார். மேலும் ஹம்சா ஜைனுடின் உட்பட முக்கியமான தலைவர்களை அக்கட்சி ஒழுக்கமற்ற முறையில் பதவி நீக்கம் செய்ததையும் ஹாடி சுட்டிக்காட்டினார். இந்த தலைவர்களின் இழப்பு பரிகாத்தான் நேஷனலின் பலத்தை பாதித்து அதன் கண்ணியத்திற்கு சேதம் விளைவித்துள்ளது என்றும் ஹாடி கூறினார். முஹிதீன் யாசின் தலைமையிலான கட்சி உடனான உறவை துண்டித்துக் கொள்ள பாஸ் கட்சி முடிவு செய்துள்ளதாக கடந்த திங்கட்கிழமை அறிவித்த பிறகு ஹாடி தெரிவித்த முதல் அதிகாரப்பூர்வ கருத்துகள் இவை என்பது குறிப்பிடத்தக்கது. பாஸ் கட்சியுடன் ஒரு புதிய அரசியல் கூட்டணியை அமைப்பதில் அம்னோ எச்சரிக்கையாக இருக்குமாறு அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் சர்காசி அம்னோவை எச்சரித்துள்ளார். பாஸ் கட்சி மீண்டும் மீண்டும் விவாகரத்து செய்யும் கட்சி என்று அவர் வர்ணித்துள்ளார். திருமணம் செய்துவிட்டு பின்னர் விவாகரத்து செய்ய விரும்புகிறவர்கள் பொதுவாக பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களாக இருப்பார்கள் என்று ரெங்கிட் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். பெர்சாத்து உடனான தனது கூட்டணியை முடிவுக்கு கொண்டுவர பாஸ் அண்மையில் எடுத்த முடிவை அவர் குறிப்பிட்டார். அரசியலில் சில கட்சிகள் மற்றவர்களை எளிதாக திருமணம் செய்து கொள்கின்றன. ஆனால் தங்கள் நோக்கங்கள் நிறைவேறவில்லை என்றால் எளிதில் விவாகரத்தும் செய்து விடுகின்றன. அம்னோ கவனமாக இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டின் மிகப்பெரிய மலாய் முஸ்லிம் கட்சிகளான அம்னோவும் பாஸ் கட்சியும் 2019 பக்கத்தன் ஹரப்பான் கூட்டாட்சி அரசாங்கத்தை வழிநடத்திய போது முறைப்படுத்தப்பட்ட முஃபகாத் நேஷனல் கூட்டணியின் கீழ் கூட்டாளிகளாக இருந்தன. இருப்பினும் அடுத்த ஆண்டிலேயே பாஸ் கட்சி பெர்சாத்துடன் இணைந்து பெரிகாத்தான் நேஷனலை உருவாக்கிய பிறகு இந்த கூட்டணி முறிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜொகூர் பாசிர் கோடாங்கில் உள்ள ஒரு தொழில்பேட்டையிலிருந்து நேற்று காலை பதிவான ஆரஞ்சு நிற புகை வெளியேற்றம் குறித்து சுற்றுச்சூழல் துறை விசாரித்து வருகிறது. சமூக ஊடகங்களில் வைரலான இந்த சம்பவம் குறித்த தகவல்கள் கிடைத்ததை தொடர்ந்து காலை சுமார் 9:45 மணி அளவில் ஜலான் கிலோலுக்கு தங்கள் அதிகாரிகள் அனுப்பப்பட்டதாக அத்துறை தெரிவித்துள்ளது. காலை சுமார் 11:10 மணி அளவில் அடையாளம் காணப்பட்ட அந்த இடத்திற்கு வந்த புலனாய்வாளர்கள் அப்பகுதியில் கடுமையான துர்நாற்றம் இன்னும் உணரப்பட்டால் ஆரஞ்சு நிற புகை வெளியேறுவது நின்றுவிட்டதை கண்டறிந்தனர். இச்சம்பவத்தின் உண்மையான காரணத்தை கண்டறியவும் 1974 ஆண்டின் சுற்றுச்சூழல் தர சட்டத்தை மீறி ஏதேனும் மாசுபடுத்தும் பொருள் வெளியேற்றப்பட்டதா என்பதை தீர்மானிக்கவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மீறல்கள் கண்டறியப்பட்டால் பொறுப்பான தரப்பினர் மீது அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள SMK தமான் பாசிர் பூத்தே மற்றும் SMK பாசிர் கூடாங் 3 ஆகிய பள்ளிகளில் காற்றின் தர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக சுற்றுச்சூழல் துறை தெரிவித்தது. இரு பள்ளிகளிலும் அளவீடுகள் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளை மீறாமல் இயல்பான அளவிலேயே இருந்ததாக அந்த துறை தெரிவித்தது. பகாங் கெந்திங் ஹைலண்ட்ஸில் உள்ள ஒரு உணவகம் கடந்த மார்ச் மாதம் ஒரு வாடிக்கையாளரிடம் வேக வைத்த பாட்டின் மீன் உணவுக்காக 900 ரிங்கிட் அதிகமாக கட்டணம் வசூலித்த குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் விசாரணையில் இதில் லாப நோக்கம் எதுவும் இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக பகாங் உள்நாட்டு வர்த்தக குழுவின் தலைவர் சிம் சோன் ஷியாங் தெரிவித்ததாக பரிதா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது.
2.7 கிலோ எடையுள்ள பாத்தின் மீன் உணவுக்கு 1 கிலோவுக்கு 338 ரிங்கிட் என்ற விலை அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் உணவு பட்டியலில் 100 கிராம் பாத்தின் மீன் 33 ரிங்கிட் 80 காசுக்கு விற்கப்படுவதாக உணவகம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தது என்று அவர் கூறினார். மார்ச் மாதம் வெளிநாட்டவரான அந்த வாடிக்கையாளர் தனது அதிருப்தியை சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தியதை தொடர்ந்து அதிக விலை நிர்ணயிக்கப்பட்ட இந்த உணவு குறித்து சர்ச்சை எழுந்தது. முறையான புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் இந்த விவகாரம் தொடர்பாக அந்த உணவகத்திற்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பு வழங்கப்பட்டது. ஷா ஆலம் செக்ஷன் 13 அருகே கூட்டரசு நெடுஞ்சாலையின் மோட்டார் சைக்கிள் பாதையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் கத்தியால் வெட்டப்பட்டார். காலை 7 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தின் போது வேலைக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 45 வயது பாதிக்கப்பட்டவர் தனது மோட்டார் சைக்கிளால் பாதையை மறித்த சந்தேக நபரை பார்த்து ஹாரன் அடித்ததாக ஷா ஆலம் காவல்துறை தலைவர் ஷருடின் சமாப் தெரிவித்தார். பின்னர் 43 வயது சந்தேக நபர் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்தி பாதிக்கப்பட்டவரை கசாப்பு கத்தியால் வெட்டினார் என்று சருடின் கூறினார். பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்காக ஷியாலா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவரது நிலை சீராக இருப்பதாகவும் சருடின் கூறினார். ஆபத்தான ஆயுதங்கள் அல்லது வழிகள் மூலம் தாமாக முன்வந்து காயம் ஏற்படுத்திய குற்றத்திற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 324 கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தகவல் தெரிந்த எவரும் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகமே பரபரப்பாக எதிர்பார்த்து காத்திருந்த உலகக்கோப்பை கால்பந்து நேற்று கோலாகலமாக தொடங்கியது. 12 பிரிவுகளில் தலா 4 அணிகள் வீதம் மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கும் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளில் நடைபெறுகிறது. அதன்படி உலகக்கோப்பை கால்பந்து தொடர் தொடக்க விழாவுடன் மெக்சிகோ நாட்டின் மெக்சிகோ சிட்டியில் நேற்று கோலாகலமாக தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் லீக் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்கா மோதின. ஆட்டம் தொடங்கிய 9வது நிமிடத்தில் மெக்சிகோ வீரர் ஜூலியன் ஆன்சேக்வானிஸ் கோல் அடித்தார். இதையடுத்து ஆட்டத்தின் 67வது நிமிடத்தில் மற்றொரு மெக்சிகோ வீரர் ரவுல் ஜெமிஸ் மற்றொரு கோல் அடித்தார். அதேவேளை தென்னாப்பிரிக்க வீரர்கள் கோல் அடிக்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் மெக்சிகோ வீரர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டன. இதனால் ஆட்டத்தின் இறுதியில் தென்னாப்பிரிக்காவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அபார வெற்றி பெற்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.